பார்த்து வருகிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் ஆஜராகக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் திமுக எம்பி ஆர் ராசா தற்போது ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக திமுக எம்பி ஆர் ராசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டி கடந்த 2015ஆம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. குறிப்பாக ஆர் ராசா அவருடைய வருமானத்தை விட 579 விழுக்காடு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், குறிப்பாக 5,53,00,000 அளவிற்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றப்பத்திரிகையில சிபிஐ தெரிவித்திருக்கிறது. பின்னர் இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட ஆர் ராசா தரப்பில் மனு ஒன்று கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமது வருமான வரி கணக்கை ஏற்கனவே தாக்கல் செய்திருப்பதாகவும் சில ஆவணங்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். இதற்கு சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் ஆர் ராசாவின் வருமான வரி கணக்கு தொடர்பான விவரங்களை அவரிடமே இருக்கும், சாட்சி விசாரணையின் போது அதனை அவர் சரிபார்க்கலாம் என சிபிஐ தங்களின் வாதத்தை முன்வைத்தது. இந்த மனு மீதான அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தள்ளி வைத்த சிறப்பு நீதிமன்றம் வெங்கடராதன் நீதிபதிகள் இன்று மனுவில் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில ஜூன் 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்த நிலையில் ஆர் ராசா இந்த வழக்கிற்காக தற்போது நேரடியாக ஆஜராகி இருக்கிறார். இன்று குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படும் என்று இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.